கிருபை என்பது என்ன? கிருபை எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே கிரியைகளை நடப்பிக்கிறது, கிருபையை எப்படி நாம் பெற்று அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிற போது வேதம் அநேக காரியங்களை காண்பிக்கிறது. மத்தேயுவிலே வாசிக்கிறோம் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கிற போது தேவ ராஜ்யத்தினுடைய கிருபை தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே எப்படி இடைப்படுகிறது பாருங்க. அந்த வேத பகுதி சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யத்திற்காக ஆட்களை தேடுகிற போது, பணி செய்கிறதுக்கான ஆட்களை தேடுகிற போது, காலமே துவக்கி என்ன செய்கிறதை பார்க்கிறோம், ஆட்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஒன்றன் பின் ஒன்றாய் ஆட்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கிருபை எப்ப தெரியுங்களா வெளிப்படுகிறது? 11ஆம் மணி நேரத்திலே ஒரு சிறு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த 11ஆம் மணி நேர அந்த ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, ஒன்றுக்கும் உதவாதவர்கள். நீங்க போய் பாருங்க, இந்த கட்டிட வேலைக்காக காலையில வேலைக்கு ஆள்கள் செலக்ட் பண்ணுவாங்க. அநேகர் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடங்கள் அப்படியே கூடி நிற்பார்கள். போகிற ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள இருந்து ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க. காலையில நீங்க ஒரு 10 மணிக்கு அப்புறம் போனீங்கன்னு சொன்னா, மீந்து இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுங்களா? ஒன்னும் ஒரு வேலையும் சரியா செய்ய தெரியாது, ஒன்னும் தெரியாது, எந்த தகுதியும் இல்லாத ஆட்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, இங்க பாருங்க, இந்த 11ஆம் மணி நேர வேலையாட்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சொன்னா, தப்பி மீந்திருக்கிறவர்கள். ஒரு திறமை இல்லை, ஒரு ஞானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த இடத்திலே உட்காருகிற போது அவர்களை தேவன் தெரிந்து கொண்ட போது கிருபை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படித்தான் அந்த கடைசி காலங்களிலே ஒன்றுமில்லாத நம்மை அவருடைய கிருபை தமக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறது. கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த கிருபை தொடர்ந்து வெளிப்படுகிறது. முன்னால இருக்கிற ஆட்கள் எல்லாம் பேசுகிறார்கள், ஆண்டவரே பகலினுடைய அந்த உஷ்ணம், வெயிலுடைய உஷ்ணம், கஷ்டம், இதெல்லாம் சகித்த எங்களுக்கு இவர்களை நீ சமமாக்கினீரே என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு இஷ்டமானதை எனக்கு இஷ்டமானவனுக்கு தருவேன். கர்த்தருக்கு மகிமை. யோசிச்சு பாருங்களேன், தேவனுக்கு இஷ்டம் என்னன்னு சொன்னா நம்ம மேல இஷ்டப்பட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது சொல்லுகிறார், எனக்கு இஷ்டமானவனுக்கு எனக்கு இஷ்டமானதை தருவேன்.